வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 2025ஆம் ஆண்டுல கெட்டி மேளம் கொட்டப் போகும் ராசியில முதன்மையான ராசி எது? எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட திருமண தோஷம், களத்திர தோஷம், ராகு கேது தோஷம் அல்லது செவ்வாய் தோஷம், குரு ராகு சேர்க்கை, குரு கேது சேர்க்கை, சனி ராகு, சனி கேது, குரு சனி, இப்படி எந்த விதமான தோஷம் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீக்கி அத்தனை தடைகளையும் உடைத்து திருமண தடையிலிருந்து விடுபட்டு திருமணம் நடைபெற இருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசி எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் என்பது மீன ராசி. இந்த 8ஆம் இடம் என்பதுதான் மாங்கல்ய ஸ்தானம். ஒருவருக்கு மாங்கல்ய ஸ்தானம்ங்கிறது அவர்கள் ஜாதகத்தில் ராசியிலிருந்து 8ஆம் இடமோ லக்னத்தில் இருந்து 8ஆம் இடமோ தான் மாங்கல்ய ஸ்தானம். அப்படிப்பட்ட மாங்கல்ய ஸ்தானத்தில் இப்பொழுது சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்றால் 200% சக்தியோடு இருப்பார். அவர்தான் 12 ராசிக்குமே களத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாண கிரகம். கல்யாணத்திற்கு காரணமான இந்த களத்திர காரகனான சுக்கிரன் உச்சம் பெற்று மாங்கல்ய ஸ்தானத்தில் இருப்பது சிம்ம ராசிக்கு மிக மிக விசேஷம். இதைவிட இன்னொரு விசேஷம், மாங்கல்யம்னு சொல்லக்கூடிய திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் ஒருவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகமுமான குரு பகவான். அதனாலதான் ஜோதிடர்கள் எப்பொழுதுமே நம்ம பார்க்கும் பொழுது நாங்க சொல்லுவோம், உங்களுக்கு வியாழ நோக்கு வந்துடுச்சா, குரு பார்வை கிடைச்சிருச்சான். அப்படிப்பட்ட குரு பகவானின் வீடான மீன ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். இந்த குரு பகவான் சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பல்வேறு பலன்களை தரப்போகிறார். அப்ப குருவின் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று சிறப்பு யோகமாக மாளவிகா யோகத்தை உங்களுக்கு நிகழ்த்துகிறார். அப்ப மங்கள விஷயங்களை நடத்தக்கூடிய குரு களத்திர காரகன் வீட்டிலும் மாங்கல்ய ஸ்தானத்தில் களத்திர காரகனும் இருக்கும் இந்த அரிய கிரக சேர்க்கையை விட திருமண தடை நீங்குவதற்கு சிம்ம ராசிக்கு ஒரு சிறந்த கிரக சேர்க்கை இன்னும் 12 வருஷத்துக்கு கிடையாது. காரணம், ரிஷப ராசியில் குரு இன்னும் 12 ஆண்டுக்கு பிறகுதான் வருவார். அப்ப 12 ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய இந்த அற்புத யோகம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களின் திருமண தடை, திருமண தோஷம் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இதை பத்தி தான் டீட்டெயிலா இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு காலகட்டத்துல பெரும்பாலானவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், தனக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நல்ல வரன் அமையுமா, நம்ம வரன் தேடி முடிச்சிடுவோமா. இன்னைக்கு வரன் தேடுறதுங்கிறது குதிரை கொம்பா இருக்கு. ஒருவேளை நம்ம அப்படி பேசி ஒரு வரன் வீட்டுல ஓகேன்னு சொல்லிட்டா ஜோசியர் அந்த வரனை வேண்டான்னு சொல்லிடுறாரு. இல்ல சரி ஜோசியர் வேண்டான்னு சொல்லிடுறாரு, முதல்ல நம்ம போய் ஜோசியர்கிட்ட கொடுத்து பொருத்தம் எல்லாம் பார்த்துட்டு வரன் வீட்டுல போய் சொல்லலாம்னா அவர்கள் போடக்கூடிய கண்டிஷன்கள், அவங்களோட எதிர்பார்ப்புகள் நம்மளால பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை, அவங்க கண்டிஷன் ரொம்ப பெருசா இருக்கிறது. இந்த மாதிரி சிக்கல்னால நிறைய பேருக்கு இன்னைக்கு வரன் வருவதே பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு வரன் தேடுறதுக்கே வாழ்க்கையின் பாதி நேரம் போயிடுது. பிள்ளைகளுக்காக வரன் தேடி பெற்றவர்கள் ரொம்ப அழுத்துக்கிறாங்க, ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரன் தேடுறது பெரிய விஷயமா இருக்கு. பிள்ளைகளை ஒரு வரன் பார்க்கறதுக்கு வாங்க, இன்னைக்கு ஒரு வரன் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா பிள்ளைங்க என்னை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க, நடக்கிறப்ப நடக்கட்டும்னு சொல்லி வெறுத்து போறாங்க, சலிச்சுக்கிறாங்க, விரக்தி அடைஞ்சு பேசுறாங்க. இது எல்லாவற்றுக்கும் காரணம் சரியான வரன் அமையாதது. அதுக்கு ஜோசியர் காரணமா இருக்கலாம், தோஷம் காரணமா இருக்கலாம், இன்னைக்கு வரன் வீடுகளில் போடக்கூடிய கண்டிஷன் கூட காரணமா இருக்கலாம். மொத்தத்துல இன்னைக்கு ஒரு சரியான வரன் அமைஞ்சு அந்த வரனை திருமணம் வரைக்கும் கொண்டுட்டு போய் திருமணத்தை நல்லபடியாக முடிப்பதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு, மிகப்பெரிய சவாலா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த திருமண தடை நீங்குவதற்காக இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்த பல்வேறு விஷயங்களில் ஒன்று மிக சிறந்த தீர்வு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தீர்வை பற்றியும், அது எதனால் இவ்வளவு சிறப்பு பெற்றது, அந்த தீர்வு என்னைக்கு, எதனால அந்த தீர்வு, அது எப்படி நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற எல்லாவற்றையும் நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். உறவினர்கள், நண்பர்கள், உங்க கூட வேலை பார்க்கறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
நிறைய பேருக்கு ஜவுளி எடுத்து திருமணம் நின்றுருக்கும். நிறைய பேருக்கு பத்திரிக்கை அடிச்சு திருமணம் நின்னது. மண்டபம் பேசி திருமணம் நின்னது. பத்திரிக்கை குடுத்துட்டு இருக்கும்போது திருமணம் நின்னு போன பல வேதனையான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் கிரக தோஷமா அப்படின்னு பார்க்க வேண்டியதும் இருக்கு. சில பேருக்கு 7ல ராகு இருக்கு, 7ல அல்லது கேது இருக்கு, 8ல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறது. சூரியன் செவ்வாய் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க, சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க, ராகு கேதுக்கு பிரீத்தி செய்யணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தோஷத்தை சொல்றது உண்டு. சிலருக்கு 5ல குரு இருப்பதால் தோஷம். இப்படி பல்வேறு விதமான தோஷங்களை நமக்கு ஜோதிடத்துல சொல்றதுனாலையும் நிறைய பேருக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கும். சிலருக்கு தார தோஷம், இது குழந்தை பாக்கியம் இல்லாத ஜாதகம், இவங்களுக்கு 2 தாரம் இருக்கும். இப்படி சில ஜோதிடர்கள் சொல்றதும் உண்டு. இதனாலையும் நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு, திருமணம் சரியாக அமையறது இல்லை. இந்த மாதிரியான கிரக அமைப்புகளை திருமண தடைக்கான காரணமாக நிறைய ஜோதிடர்கள் சொல்றது உண்டு. ஆனால் இது எல்லாமே திருமண தடைக்கான ஒரு காரணம், அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இது நிறைய பேருக்கு நிறைய ஜாதகத்துல விதிவிலக்கு இருக்கு. அந்த விதிவிலக்கை சரியாக பார்க்காம பொதுவாக எல்லா ஜாதகத்திலையுமே இந்த அமைப்பு இது தாரதோஷம், இது திருமணத்திற்கான தடை உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்றதுனாலையும் இன்னைக்கு திருமணம் நிறைய பேருக்கு நடக்கிறது இல்லை. அதுல ஒரு சிலர் சொல்லுவாங்க, செவ்வாய் பரிவர்த்தனை செவ்வாய், பரிகார செவ்வாய்னு. செவ்வாய் லக்னத்திலேயோ 2லயோ 4லயோ 7லயோ 8லயோ 12லயோ இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அதுல பரிகார செவ்வாய், பரிவர்த்தனை செவ்வாய் அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா கட்டாயமாக ஏற்படாது. இதே அமைப்புள்ள எதிர்த்தரப்பு வரனை அமைத்து விட்டால் அவர்களுக்கு இந்த தோஷம் எதுவும் செய்யாது. அதே மாதிரி நிறைய பேர் பயப்படுறது இந்த ராகு கேது தோஷத்தை பார்த்து. பாம்பை பார்த்தால் படையும் நடுங்குங்கிறதுக்கு ஏற்ப ஜோதிடத்திலையுமே இந்த ராகு கேதுவை பார்த்து பெரிய அளவில் பயப்படுபவர்கள் உண்டு. ஜோதிடர்களே இதை பார்த்து பெரிய அளவில் பயமுறுத்துறதும் உண்டு, அவர்கள் பயந்து போறதும் உண்டு. ஆனால் இந்த ராகு கேது ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா இது என்ன காரணத்துக்காக இருக்கு, இது எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராகு கேது தோஷம்னா இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்ப இந்த ராகு கேதுங்கிறது ஒருவர் ஜாதகத்துல 1, 2, 4, 7, 8, 12 இதுல எங்க ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தாலும் அது ராகு கேது உள்ள ஜாதகம். இந்த ராகு கேது உள்ள ஜாதகத்தை ராகு கேது இல்லாத ஜாதகத்தோடு பொருத்தும் பொழுது என்ன நடக்கும்னா, ராகு கேது என்பது பாம்பு, ராகு கேது இல்லாத ஜாதகம் என்பது மனித இயல்பு கொண்டது. அப்ப பாம்பையும் மனிதனையும் ஒன்றாக இணைக்கும் பொழுது ஒண்ணு பாம்பு மனிதனை கடிச்சிடும் அல்லது மனிதன் பாம்பை அடிச்சிடுவான், அப்ப மரணம் ஏற்படும். அப்ப இந்த மாதிரியான ஜாதகங்களை சரியாக அதே மாதிரி பொருத்தாமல் நம்ம மாத்தி பொருத்தும் பொழுது இந்த மாதிரியான விபரீதங்கள் ஏற்படும். அப்ப இதே மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கும் பொழுது இந்த ராகு கேது தோஷம் எந்த விதத்திலும் வேலை செய்யாது, இது எந்த விதமான தாக்கத்தையும் ஒருவருக்கு ஏற்படுத்தாது. அப்ப ராகு கேது தோஷத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை. செவ்வாய் தோஷத்தை பார்த்தோம் அப்படிதான் நிறைய பேர் பயப்படுவாங்க. இந்த செவ்வாய் தோஷம் என்பது கடக ராசிக்கும் மீன ராசிக்கும், கடக லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் பார்க்க வேண்டியதில்லை. இப்ப நீங்க உங்க வீட்டுல அல்லது உங்க ஜாதகம் கடகராசி கடக லக்னம் அல்லது மீன ராசி அல்லது மீன லக்னம், இதுல எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள வரனையும் இணைக்கலாம், செவ்வாய் தோஷம் இல்லாத வரனையும் இணைக்கலாம். இது ஒரு விதிவிலக்கு. அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் திருமணம் தள்ளி போகும், திருமணம் தடையாகும் சொல்றோம். ஆனா சூரியன் சுக்கிரன் ஒரே கட்டத்துல ஒன்றுக்கு இன்னொன்றுக்கும் இடைவெளி 20 டிகிரிக்கு மேல இருந்துட்டா அவர்களுக்கு தோஷம் இல்லை. அப்ப இது சூரியன் சுக்கிரன் சேர்க்கையில விதிவிலக்கு. நிறைய பேர் 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் புத்திர பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயமாக ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால், ராகு இருந்தால் அவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையும், கேது இருந்தால் முதல் குழந்தை பெண் குழந்தையும் கிடைக்கும். கோச்சாரத்தில் 5இல் ராகுவோ கேதுவோ வந்தாலும் அவர்களுக்கு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை கிடைக்கும். அப்ப 5இல் ராகு இருந்தாலோ 5இல் கேது இருந்தாலோ நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஜோதிடர் சொன்னா கூட நீங்க ஏத்துக்காதீங்க. கட்டாயமாக குழந்தை பாக்கியம் உறுதியாக இருக்கக்கூடிய ஜாதகம் அது. சரி, நாங்க நிறைய பரிகாரம் செஞ்சிட்டோம், பல கோவிலுக்கு போயிட்டோம், ராகு கேது பரிகாரம் செஞ்சாச்சு, செவ்வாய் தோஷ நிவர்த்தி செஞ்சாச்சு, ராமேஸ்வரம் போயாச்சு,
திருப்பாம்புரம் போயாச்சு, காளகஸ்தி போயாச்சு, திருக்கொல்லிக்காடு போயாச்சு, திருமணஞ்சேரி போயிட்டோம், அல்லது திருப்பைஞ்சிலையும் போயாச்சு, திலகோமம் பண்ணிட்டோம், கொடுமுடிக்கு போய் பரிகாரம் பண்ணியாச்சு, பவானி கூடுதுறையிலையும் பரிகாரம் பண்ணியாச்சு, வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டியாச்சு அல்லது வாழை மரத்துக்கு தாலி கட்டியாச்சு, அரச மரத்துக்கோ ஆலமரத்துக்கோ தாலி கட்டியாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம். திருமணஞ்சேரியில் வாங்கிட்டு வந்த மாலை கூட மக்கி போய் உதிர்ந்து போயிடுச்சு, ஆனால் திருமணம் நடக்கல. அப்படின்னா இது எல்லாமே பொதுவான பரிகாரங்கள். திருமண தடைக்கான பொது பரிகாரங்கள்ல இதெல்லாம் வந்துடும். அப்ப உங்களுக்கு கடைசி பரிகாரம், அதாவது திருமண தடைக்கான கடைசி பரிகாரம் இதுதாங்க கடைசி, இதுக்கு மேல திருமண தடைக்கு பரிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு பரிகாரம் இருக்கு. சாஸ்திரப்படி கடைசி பரிகாரமாக இறைவனே செய்த பரிகாரம், இது கடவுள் செய்த பரிகாரம். கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். இப்படியா கடவுள் செஞ்ச ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம், அந்த பரிகாரத்திற்கு பெயர் சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமத்தை யார் செஞ்சா முதல்ல அப்படின்னா, சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக பார்வதி தேவி செய்த ஹோமத்திற்கு பெயர் தான் சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தை முதலில் செய்தது பார்வதி. இதில் பயன்படுத்தும் மூல மந்திரம், வழிமுறைகள் எல்லாமே பார்வதி தேவி எப்படி பயன்படுத்தினாரோ அதன் அடிப்படையில் அந்த மந்திரத்தை முதலில் பார்வதி தேவி உச்சரித்த மந்திரத்தை தான் இந்த ஹோமத்தில் மூல மந்திரமாக பயன்படுத்தி இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் செய்வது வழக்கம். ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்குறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சுயம்வர நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க. மணமாலை நடக்குது, மேட்ரிமோனிக்காரங்க ஒரு சுயம்வரம் நடத்துறாங்க, அல்லது மணமாலை அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்துறாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காரங்க அவர்களுக்குள்ளாக வரன் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்க. இதையெல்லாம் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யும் போது அந்த மண்டபத்தில் கூட இந்த ஹோமத்தை செய்வதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், கலந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஹோமம் அது. இந்த ஹோமம் திருமண தடைக்கான 100% திருமண தடையை நீக்கும் ஹோமமாக சொல்லப்படுகிறது. 100% தீர்வை தரக்கூடிய கடைசி பரிகாரமான இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் எங்க நடக்குது, என்ன விசேஷம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஹோமம் வர ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில் நடக்குது. இந்த கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்துல தான் இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் வர பௌர்ணமி அன்னைக்கு நடைபெற இருக்கிறது. அன்னைக்கு பௌர்ணமி காலையில 6:32 வரைக்கும் இருக்கிறதுனால சனிக்கிழமை தொடங்கிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை 6:32 வரைக்கும் தொடருவதால், சூரிய உதயத்திற்கு பிறகும் பௌர்ணமி இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில்ல செய்வதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மகாலட்சுமியின் ஆலயத்துல நடைபெறக்கூடிய ஹோமம். இங்கே மகாலட்சுமி கருவறையில் அஷ்டலக்ஷ்மியாக காட்சி தருகிறார். லக்ஷ்மியின் பின்புறத்தில், அதாவது லக்ஷ்மியின் கட்டுப்பாட்டுல நவகிரகங்கள் பின்புறத்தில் கருவறையில் காட்சி தருகிறார்கள். அப்ப இங்கே நவகிரகத்தை மகாலட்சுமி கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியாக இருக்கிறார். மகாலட்சுமி தான் களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனின் அதிபதி, அதிதேவதை இந்த மகாலட்சுமி. களத்திரக்காரகன் அப்படின்னாலே ஆண் பெண் இருவருக்குமே சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரனின் அதிபதி, அதிதேவதையான மகாலட்சுமி, அதுவும் அஷ்டலட்சுமியின் முன்னிலையில் அவர்களின் பார்வையிலேயே இந்த ஹோம குண்டம் அமைத்து இந்த ஹோமம் நடைபெறுவது தனி சிறப்பு. இந்த ஆலயத்தில் மட்டுமே இவ்வாறு நடைபெறுவது இன்னும் கூடுதல் சிறப்பு. இங்கே நவகிரகங்களை களத்திரக்காரகனான சுக்கிரன் கட்டுப்படுத்தி இருப்பதால் இங்கே நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷம், அது குருவாலோ, சூரியனாலோ, சுக்கிரனாலோ, ராகுவாலோ, கேதுவாலோ, சனியாலோ, செவ்வாயாலோ ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களையுமே, அதுவும் திருமணம் சார்ந்த தோஷங்களை இங்கே மகாலட்சுமி நீக்கி தருவதால், நவகிரகங்கள் லட்சுமியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் களத்திரத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதமான தோஷமாக இருந்தாலும், ஏற்கனவே தடைபட்ட திருமணமாக இருந்தாலும், ஏற்கனவே ரத்தான திருமணமாக இருந்தாலும், வாழ்க்கையில் சிக்கல், குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியோடு கருத்து வேறுபாடு அவர்களுக்குள் இருந்தாலும், நீதிமன்றத்தில், உங்களோட குடும்ப நல நீதிமன்றத்தில் உங்களோட இல்லற வாழ்க்கை சம்பந்தமான வழக்கு நடக்குது, அதுக்கு நீங்க விரும்பிய தீர்வு கிடைக்கணும், தீர்ப்பு நீங்க நினைச்ச மாதிரி வரணும்னாலும் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்வதும் இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்வதும் கூடுதல் சிறப்பு.
அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் 52வது சக்தி பீடமாகவும் அழைக்கப்படுது. உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவக்கிரக திருக்கோவிலாகவும் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் வர பௌர்ணமி, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹோமத்தை முன்னின்று நானே நடத்துகிறேன். அப்ப இந்த மாதம் நடக்கிறதுல என்ன விசேஷம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பௌர்ணமியில வருது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கலத்திரக்காரகனான சுக்கிரன் உச்சம் பெறுவது மீனராசியில். அந்த சுக்கிரன் மீனராசியில் உச்சம் பெறுகிறார். மீன ராசியின் அதிபதி சுபகாரியங்களை ஒருவருக்கு நடத்தி வைக்கக்கூடிய பரிபூரண சுப கிரகமாக, நவ கிரகங்களில் எல்லா விதத்திலும் சுபத்துவம் பெற்று நம்பர் 1 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் வீடுதான் மீனராசி. அப்ப மீன ராசியில் சுபகாரியங்கள் நடத்தும் அந்த இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது ஒரு சிறப்பு. இன்னொன்னு, அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியான குரு சுக்கிரனின் வீடான ரிஷபராசியில் இருப்பது இன்னும் சிறப்பு. அதாவது சுக்கிரன் வீட்டில் குருவும் குருவின் வீட்டில் சுக்கிரனும் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம் பெற்ற நாள். இந்த நாளுக்கு பெயர் ஜோதிட சாஸ்திரத்தில் மாளவிகா யோகம் உள்ள நாள். இது 6 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம். எப்பொழுதெல்லாம் குருவின் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனின் வீட்டில் குருவும் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மாளவிகா யோகம் பிரம்மாண்டமான வெற்றியை தரும். திருமண தோஷத்தில், திருமண தடையில், விரும்பிய வரன் வருவதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். திருமணம் ஆகாத எப்பேற்பட்ட நபர்களுக்குமே இந்த ஹோமம் திருமணம் நடத்தி வச்சிரும். இன்னொன்னு, இந்த ஆலயம் மகாலட்சுமி கலத்திரக்காரகனான சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியின் முன்னிலையில் நடைபெறக்கூடிய ஒரு ஹோமம். அஷ்டலட்சுமியும் இங்கே ஒரே விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். இது பௌர்ணமி நாளில் நடைபெறுகிறது. பௌர்ணமி என்பது மகாலட்சுமிக்கு மாதத்தில் உகந்த நாள். அதே மாதிரி கிழமைகளில் உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் இந்த ஹோமம் நடைபெறுவது இன்னும் கூடுதல் சிறப்பு. மாளவிகா யோகம் உள்ள நாள், பரிவர்த்தனை யோகம் உள்ள நாள், கலத்திர காரகனான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நாள், கலத்திர காரகனான சுக்கிரனின் வீட்டில் பரிபூரண சுப கிரகமான குரு, மங்கள காரியங்களை ஒருவருக்கு நடத்தி தரக்கூடிய குரு, மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய குரு கலத்திரக்காரகனின் வீட்டில் இருப்பது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு. இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் என்ன தோஷம் இருந்தாலும், திருமணம் சார்ந்து என்ன விதமான தடை இருந்தாலும், நீங்க எங்க போய் ஹோமம் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மறந்துடுங்க. ஃப்ரெஷ்ஷா இங்க வந்து இந்த ஹோமம் பண்ணிக்கிங்க. நிச்சயமாக விரும்பிய வரன் விரும்பிய நேரத்தில், விரும்பிய விதத்தில் விரைவில் வந்து சேரும். ஒரு உன்னதமான, ஒரு அற்புதமான, ஒரு யோக பலன் தரக்கூடிய, கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் உங்களுக்கு இது கிடைக்கிறது. இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கனாலே உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கோ வரன் தள்ளி போகுதுன்னா அதை கடவுள் நீக்க போறாருன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு இப்ப தெரியணும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறார். இந்த ஹோமத்துக்கு வருவதற்கு கட்டாயமாக முன்பதிவு செய்யணும். ஏன் அப்படின்னா, எவ்வளவு பேர் வரீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஏற்ற ஏற்பாடுகள் செய்ய முடியும். பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை நம்ம விரிவாக செய்ய முடியும். அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சிடுங்க. முதலில் பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அங்க உட்கார வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால நீங்க கண்டிப்பாக உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சிடுங்க. இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல நிறைய பேர் முன்பதிவு செய்யறதுனால குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம அனுமதிக்க முடியாது. உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. இந்த ஆலயம் சேலத்திலிருந்து சென்னை போற வழியில, அதாவது சேலத்திலிருந்து நீங்க வரணும்னா சேலத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவுல தலைவாசல் இருக்கு. இது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இப்ப நீங்க சென்னையிலிருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாண்டி சேலம் போற வழியில கள்ளக்குறிச்சியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவுல சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த தலைவாசல் அமைந்திருக்கு. 5 நிமிடத்திற்கு ஒரு முறை சேலத்திலிருந்தும் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை சென்னையிலிருந்து, கள்ளக்குறிச்சியிலிருந்து, விழுப்புரத்திலிருந்து, பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், விருதாச்சலம் இங்கிருந்து எல்லாம் பேருந்து வசதி தொடர்ந்து இருக்கு. நீங்க கார்ல வரணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கூகுள் மேப் லொகேஷன் அனுப்பி வைக்கப்படும். நீங்க அந்த மேப் லொகேஷனை வச்சு ஈஸியாக ஆலயத்தை வந்து அடைந்து விடலாம். இந்த ஹோமம் ஏப்ரல் 13ஆம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதால் இன்னும் சிறப்பு. சரி, இதுல உங்க ராசிக்கு என்ன விசேஷம் இதுல கூடுதலாக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இறுதியாக சொல்றேன், சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு
கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் இடம். ஆனால் மாங்கல்ய ஸ்தானம்ங்கிறது 8ஆம் இடம். அதுதான் மீனராசி, குருவின் வீடு. மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். கலத்திரம்னு சொல்லக்கூடிய திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா 12 ராசிக்குமே சுக்கிரன். அப்ப இந்த சுக்கிரன் வீடான ரிஷப ராசியில் இந்த மாங்கல்ய ஸ்தானாதிபதியான குரு, மாங்கல்ய காரகனான குரு அமர்ந்திருக்கிறார். இந்த மாங்கல்ய ஸ்தானத்தில் கலத்திர காரகன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்ப மாங்கல்ய ஸ்தானத்துல இந்த மாங்கல்யத்தின் மூலம் நடக்கக்கூடிய கலத்திர காரகனான சுக்கிரன் 200% வலிமையோடு இருப்பது சிறப்பு. அந்த சுக்கிரனின் வீட்டில் மாங்கல்ய கிரகமான, மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை குறிக்கக்கூடிய குரு அமர்ந்திருப்பது மிக 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 விசேஷம். இப்படிப்பட்ட ஒரு அரிய கிரக சேர்க்கையில் திருமணமே நடக்காதுன்னு பல ஜோதிடர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஜாதகத்துக்கு கூட திருமணம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரிய கிரக சேர்க்கையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட திருமண தடையும் எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கக்கூடிய இந்த உன்னத நாளை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் நிச்சயமாக மிக விரைவில் ஒரு அருமையான திருமண உறவில் இணைய என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும். இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.